Good morning children. Mathematics Term 2 Unit 1 Geometry. In this unit we know about complementary angles and supplementary angles and definition of fractals. Before that we recall some important notes. Point, line, line segment and ray. Do you know that? What is point? A point is an exact position on a plane surface. Point na உங்களுக்கு தெரியும் dot தான் நம்ம point னு சொல்லுவோம் புள்ளி. Next, what is line? A line is a set of points in a straight path that extends in opposite directions without ending. So line பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். லைன்ங்கிறது என்னது? ஸ்ட்ரெயிட் பாத்தில் ரெண்டு டைரெக்ஷன்லேயும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிற லைன்ஸ் தான். ஸோ இதை நம்ம ஈஸியாக எப்படி வச்சுக்கலாம்? லைனுக்கு தேர் இஸ் நோ ஸ்டார்டிங் பாயிண்ட், நோ எண்ட் பாயிண்ட். லைனில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் கிடையாது, எண்ட் பாயிண்ட்டும் கிடையாது. ரெண்டு சைடும் ரெண்டு டைரெக்ஷன்லேயும் அது எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் நம்ம ரெண்டு சைடும் என்ன போடணும்? ஆரோ மார்க் போடணும். ஸோ ரெண்டு சைடும் ஆரோ மார்க் இருந்துச்சுன்னா அதை நாம் லைன்னு சொல்லணும். வாட் இஸ் லைன் செக்மெண்ட்? A line segment is a part of a line between two end points. ஸோ லைன்லேருந்து நம்ம எடுக்கிற ஒரு பார்ட்டு தான் லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட்டுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்குது, எண்ட் பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியுது, எண்ட் பாயிண்ட் தெரியுது அப்படின்னா அது லைன் செக்மெண்ட்டுன்னு சொல்லணும், லைன்னு சொல்லக்கூடாது. Next one, what is ray? A ray is a part of a line that has one end point and extends in one direction without ending. ரேல ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், பட் எண்ட் பாயிண்ட் இருக்காது. ஒரு டைரெக்ஷனில் அது எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ ரேக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்ட் பாயிண்ட் இருக்காது. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது, நம்ம ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் நம்ம ஃபஸ்ட் டேர்ம்லேயே பார்த்துருக்கோம். என்னென்ன ஆங்கிள்ஸ் உங்களுக்கு தெரியும்? வெரி குட் சில்ட்ரன். அக்யூட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ இந்த 3 ஆங்கிள்ஸ் பற்றி நம்ம நல்லா படிச்சிருக்கோம். இன்னும் 2 ஆங்கிள் இருக்குது, ஜீரோ ஆங்கிள், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ ஆங்கிள்னால் என்ன? ஸோ ரேஸ் இருக்கு இல்லையா, ரேஸோ ஆர் லைன் செக்மெண்ட் எதுவாக இருந்தாலும் ஒரு காமன் பாயிண்டில் கட் பண்ணும்போது, டைவர்ஜ் ஆகும்போது நமக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அப்படி கட் ஆகலை, ஒரு ரே மேலே இன்னொரு ரே அப்படியே வந்துச்சுன்னா அது வந்து ஜீரோ ஆங்கிள், அங்கே ஆங்கிளே ஃபார்ம் ஆகலை. ஸோ அதை தான் நாம் ஜீரோ ஆங்கிள்னு சொல்லுவோம். ஜீரோ ஆங்கிள் ஈக்குவல் டு 0 டிகிரி. ஸோ ஆங்கிளை நம்ம எப்படி நோட் பண்ணணும்? டிகிரி அப்படிங்கிற யூனிட்டால் நோட் பண்ணுவோம். ஸோ ஜீரோ ஆங்கிளை எப்படி சொல்லலாம்? 0 டிகிரின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னா ஒரு சைடு ஒரு ரே போகுது, இன்னொரு சைடில் சென்டரில் மீட் பண்ணும். ஸோ இது பார்க்குறதுக்கு நமக்கு லைன் மாதிரியே தான் இருக்கும். இந்த லைனை தான் நம்ம ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு சொல்கிறோம். இதில் இடையில் இருக்கிற டிகிரி என்னவா இருக்கும்னா 180 டிகிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனை தான் நம்ம ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு சொல்கிறோம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஜீரோ ஆங்கிள்னால் 0 டிகிரி, ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னால் 180 டிகிரி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அக்யூட் ஆங்கிள் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். அக்யூட் ஆங்கிள்னால் என்ன? லெஸ் தேன் 90 டிகிரி. ஸோ ரெண்டு ரேஸ்க்கு இடையில் இருக்கிற மெஷர்மெண்ட் வந்து டிகிரியில் நம்ம மெஷர் பண்ணுவோம். அது லெஸ் தேன் 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிளை அக்யூட் ஆங்கிள்னு நம்ம சொல்லணும். திஸ் இஸ் அக்யூட் ஆங்கிள். நெக்ஸ்ட், ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் ஈக்குவல் டு 90 டிகிரி. 2 ஸ்ட்ரெயிட் லைன் மீட் பண்ணுச்சுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரேஸ் இருக்குது. ஒன்று வெர்டிக்கலாக இருக்குது, இன்னொன்று எப்படி இருக்குது? ஹரிசாண்டலாக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணும்போது நமக்கு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ரைட் ஆங்கிள் ஈக்குவல் டு 90 டிகிரி. நெக்ஸ்ட், அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள் பிட்வீன் 90 டிகிரி அண்ட் 180 டிகிரி. 90 டிகிரியை விட அதிகமாக இருந்துச்சுன்னா 180 டிகிரி வரைக்கும் தான் இருக்கணும். ஸோ அந்த ஆங்கிளை நாம்
obtuse angle-னு சொல்லுவோம். This is obtuse angle. This angle lies between 90 degree and 180 degree. So இதுதான் types of angles: zero angle, acute angle, right angle, obtuse angle and straight angle. Okay children, now we are going to see the try this problems. Take the correct alternative. Number 1 question. Look at the picture. The shortest distance between the points C and D is shown by the segment CD or the curve CD. Look at the picture children. So இதில் shortest distance எதுன்னு கேட்குறாங்க. CD அப்படிங்கிற அந்த லைன்னு சொல்லக்கூடாது, லைன் செக்மெண்ட்டா இல்லை அந்த curve CD இருக்கு இல்லையா அதுவா? Which one is shortest distance? Very good children. The segment, the line segment CD is the shortest distance. So tick mark போட்டுக்கோங்க. The line CD, அதுக்கு மேலே நீங்கள் tick mark போட்டுக்கலாம். Next one, look at the picture. Line PQ and line QP represent different lines or the same line. So this is the line. இதை நம்ம PQ அப்படின்னு நோட் பண்ணலாம், QP அப்படின்னு நோட் பண்ணலாம். ஸோ லைன் வந்து PQன்னு சொல்லலாம், லைன் QPயும் சொல்லலாம். ஸோ ரெண்டுமே சேம் லைன் தான். ஸோ த ஆன்சர் இஸ் த சேம் லைன். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். லுக் அட் த பிக்சர். பாயிண்ட் C lies on the ray AB or ray BD. ஸோ இங்கே 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ACBD இருக்குது. C வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. C எதுக்கு நடுவில் இருக்குது? வெரி குட். இது வந்து ஒரு ரே இல்லையா? C வந்து A அண்ட் Bக்கு, ரே ABக்கு இடையில இருக்குது. ஸோ த பாயிண்ட் C lies on the ray AB. Ray AB is the answer. Next, MN is the line. ஸோ MN அப்படிங்கிற லைன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இல்லை, எண்ட் பாயிண்ட்டும் இல்லை. திஸ் இஸ் அ லைன். கொஷின். செக்மெண்ட் MN has infinite or finite length. ஸோ ஒரு லைனில் MN அப்படிங்கிற லைன் செக்மெண்ட்டை எடுத்திருக்காங்க. அது ஃபைனட் லென்த்தாக இருக்குமா, இன்ஃபைனைட் லென்த்தாக இருக்குமா? லைன் செக்மெண்ட் அப்படின்னா அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்குது, எண்ட் பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ அது எவ்வளோ லென்த்துன்னு நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ த ஆன்சர் இஸ் ஃபைனட் லென்த். ஃபைனட்னா நமக்கு அது நல்லா தெரியும், நல்லா வரையறுக்க முடியும். அதுதான் ஃபைனட் லென்த், நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இன்ஃபைனட்னா அது எங்கே போகுதுன்னே தெரியாது, அது எவ்வளோ தூரம் இருக்குன்னே நமக்கு தெரியவே தெரியாது. பட் லைன் செக்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லைன் செக்மெண்ட்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்கும், எண்ட் பாயிண்ட்டும் இருக்கும். ஸோ லைன் செக்மெண்ட் MNோடைய லென்த்தை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். தட் இஸ் ஃபைனட் லென்த்தாக நம்மளால் சொல்ல முடியும். ஸோ த ஆன்சர் இஸ் ஃபைனட் லென்த். லைன் செக்மெண்ட் MN has finite length. Next, ray RT. ray RT அப்படின்னு சொன்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், நோ எண்ட் பாயிண்ட். Ray RT is a part or is not a part of the line TR. லைன் TRன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லைன் அப்படின்னா அதுக்கு no end point, no starting point. ஸோ லைன் is a bigger one. ஸோ லைன் TRோடைய ஒரு பார்ட்டு தான் இந்த ray RT. ஸோ அதுதான் ஆன்சர். ray RT is a part line TR. ray RT is a part of the line TR. லைன் TRலேருந்து கட் பண்ணி எடுத்த ஒரு பார்ட்டு தான் என்னது? ray RT. ஸோ is a part is the answer. is a part. Next, second question. Write the type of the angle. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீங்களே ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட் ஒன், two straight line meet at a point, so it make a very good right angle. First one is right angle. Second one, this is less than 90 degree. 90 degree விட கம்மியாக இருக்குது. ஸோ 90 degree விட கம்மியாக இருந்துச்சுன்னா very good acute angle. Second one is acute angle.
நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைனில் என்ன ஆங்கிள் இருக்கும்? ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். தேர்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஃபோர்த் ஒன் above 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி விட அதிகமாக இருக்கு இல்லையா? 90 டிகிரி விட அதிகமாக இருந்துச்சுன்னா வெரி குட், அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள். Okay children. Now we are going to see about complementary angles and supplementary angles. So இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். Complementary angles. When the sum of the measures of two angles is 90 degree, pair of angles are called complementary angles. So sum of two angles. டூ ஆங்கிள்ஸை ஆட் பண்ணும்போது நமக்கு 90 டிகிரி ஆன்சர் வந்துச்சுன்னா அந்த டூ ஆங்கிள்ஸையும் நம்ம என்ன சொல்லணும்? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். டூ ஆங்கிள்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம், அதோட ரிசல்ட் என்ன வரணும்? 90 டிகிரி வரணும். ஸோ அப்படி 90 டிகிரி வந்துச்சுன்னா அந்த டூ ஆங்கிள்ஸும் நம்ம என்னென்னு சொல்லணும்? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே நமக்கு ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஏஓபி இஸ் 30 டிகிரி அண்ட் பிஓசி இஸ் 60 டிகிரி. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் நம்ம ஆட் பண்ணலாம். 30 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி வி கெட் 90 டிகிரி. ஸோ இந்த 30 டிகிரியும் அண்ட் 60 டிகிரியும் நம்ம என்ன சொல்லலாம்? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம். 30 டிகிரி வந்து 60க்கு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும், 60 டிகிரி 30க்கு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னாவே 90 டிகிரியை ஞாபகம் வச்சுக்கணும். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னாவே டூ ஆங்கிளோடைய சம் என்ன வரணும்? 90 டிகிரி. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். செகண்ட் கொஷின். ஆங்கிள் ஏபிசி 70 டிகிரி அண்ட் ஆங்கிள் டிஇஎஃப் இஸ் 20 டிகிரி. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? சம் ஆஃப் 70 டிகிரி 20 டிகிரி இஸ் 90 டிகிரி. ஸோ அதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 70 டிகிரி ப்ளஸ் 20 டிகிரி இஸ் 90 டிகிரி. ஸோ நமக்கு ஆட் பண்ணால் 90 டிகிரி ஆன்சர் வருது. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் 70 டிகிரி அண்டு 20 டிகிரி ஏபிசி அண்டு டிஇஎஃப் இது ரெண்டுமே என்னது? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட் ஒன் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் என்ன? when the sum of the measures of two angles is 180, the pair of angles are called supplementary angles. ஸோ ரெண்டு ஆங்கிள்ஸை ஆட் பண்ணும்போது சம்னு ஆட் பண்ணணும். ஸோ ரெண்டு ஆங்கிள்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும்? 180 டிகிரி கிடைச்சிதுன்னா அந்த பேர் ஆஃப் டூ ஆங்கிள்ஸையும் அந்த டூ ஆங்கிள்ஸையும் என்ன சொல்லணும்? சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னு சொல்லணும். எக்ஸாம்பிள்ஸ். ஆங்கிள் எக்ஸ்ஓஒய் என்ன கொடுத்துருக்காங்க? 130 டிகிரி அண்ட் ஆங்கிள் XOZ is 50 டிகிரி. ஸோ இதோடைய சம் என்னவாக இருக்கும்? 130 டிகிரி ப்ளஸ் 50 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரி ரிசல்ட் கிடைக்கிது. ஸோ இந்த டூ ஆங்கிள்ஸையும் நம்ம சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னு சொல்லணும். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருந்துச்சுன்னா 90 டிகிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளுக்கு 180 டிகிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன். angle MON is 80 degree, angle EFG is 100 degree. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரி வருது. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் நம்ம என்னென்னு சொல்லணும்? சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். ஸோ இது ரொம்ப சிம்பிளான சாப்டர் தான். ஈஸியாக நீங்கள் எக்ஸசைஸ் பார்த்துடலாம். ஸோ நவ் we are going to see about the exercise 1.1. First question. Write the measures of the complementary angles of the following angles. ஸோ இங்கே 5 ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, இன்னொரு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னாவே 90 டிகிரி. ஸோ டூ ஆங்கிளை ஆட் பண்ணும்போது 90 டிகிரி வரணும் இல்லையா? ஸோ இங்கே 45 ஃபஸ்ட் ஒன் இஸ் 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு 90 வரணும் அப்படியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா 90 டிகிரியிலேருந்து இந்த 45ஐ கேன்சல் பண்ணுங்கள், மைனஸ் சப்ராக்ட் பண்ணிங்கனாலும் ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் இஸ் 45 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி தான் 90 டிகிரி. ஸோ த ஆன்சர் இஸ் 45 டிகிரி. ஸோ 90 டிகிரியிலேருந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த நம்பரோட எதை ஆட் பண்ணால் 90 வரும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிங்க.
ரெண்டுமே சேம் தான். செகண்ட் ஒன் இஸ் 30 டிகிரி. ஸோ 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த நம்பரோட எதை ஆட் பண்ணால் 90 வரும்? 60. ஸோ 30 + 60 is 90. ஸோ the answer is 90 degree. Third one is 72. 72. ஸோ இதோட எதை ஆட் பண்ணால் நமக்கு 90 கிடைக்கும்? ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா 90லேருந்து இந்த 72வை சப்ராக்ட் பண்ணுங்கள். Very good children. 18 degree is the answer. Complementary angle is 18 degree. Next fourth one 88 degree. 88 degree கொடுத்துருக்காங்க. So the answer is complementary angle is 2 degree. Next fifth one 38 degree. So the answer is subtract 38 from 90 degree. So we get 52 degree. Complementary angle is 52 degree. Next one is write the measures of the supplementary angle of the following angles. ஸோ இங்கே நமக்கு supplementary angle கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 180 டிகிரி வரணும். இப்போது 180லேருந்து நீங்கள் கொடுத்துருக்குற ஆங்கிளை சப்ராக்டும் பண்ணலாம், இல்லை கொடுத்துருக்குற ஆங்கிளோட எதை ஆட் பண்ணால் 180 வரணும் அப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ரெண்டுமே சேம் தான். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் 80 டிகிரி. ஸோ 80 டிகிரி. ஸோ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் நமக்கு 180 டிகிரி வரணும். ஸோ எதை ஆட் பண்ணால் 180 வரணும்? 100. ஸோ 100 is the answer. 100 degree is the supplementary angle. Next 95 degree. ஸோ 180லேருந்து 95வை சப்ராக்ட் பண்ணுங்கள். The answer is 85. 85 degree is the supplementary angle. Third one is 110 degree. 110 degree. So the answer is 70 degree. Fourth one is 135 degree. 135 degree கொடுத்துருக்காங்க. ஸோ the supplementary angle is very good children 45 degree. Next fifth one 1500ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 150 degree. ஸோ the supplementary angle is 30 degree. Answer is 30 degree. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இந்த சாப்டர் இருக்கும். Next 1.2 fractals. Definition of fractals. A fractal is a never-ending pattern that repeats itself at different scales. This property is called self-similarity. Fractal அப்படிங்கிறதும் ஒரு பேட்டர்ன் தான், பட் இட் இஸ் அ நெவர் எண்டிங் பேட்டர்ன். இதுக்கு வந்து முடிவே கிடைக்காது, அது போய்கிட்டே இருக்கும். தட் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். ஒரே பேட்டர்ன் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஷேப் எடுத்துட்டிங்களா அதே ஷேப்பு ரிப்பீட்டடாக பேட்டர்னாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ஃப்ராக்டல்னு சொல்கிறோம். இந்த ஃப்ராக்டல் ப்ராப்பர்ட்டி என்னென்னு சொல்லலாம்? செல்ஃப் சிமிலாரிட்டி. அதுவே அதுக்கு சிமிலராக ஒரு பேட்டர்னாக வந்துகிட்டே இருக்குது. ஆல்தோ ஃப்ராக்டல்ஸ் ஆர் வெரி காம்ப்ளெக்ஸ், தே ஆர் மேட் பை ரிப்பீட்டிங் ஏ சிம்பிள் ப்ராசஸ். இது பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு பேட்டர்னாக தெரியும், ஆனால் அது வந்து போடுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா ஒரே ஷேப்போ இல்லை ஒரே பேட்டர்னோ அப்படியே ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருக்கிறது தான். ஸோ இதுதான் ஃப்ராக்டல்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இந்த பிக்சர்ஸ் எல்லாமே ஃப்ராக்டல்ஸில் இருக்கிற பேட்டர்ன் தான். ஃப்ராக்டல்ஸ் பேட்டர்ன் தான் இது எல்லாம். ஸோ இது பார்க்க வந்து நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், கஷ்டமாக. ஆனால் இது போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சில்ட்ரன்ஸ் 2 ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஃப்ராக்டல் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி பாருங்கள், ட்ரையாங்கிள். ஸோ அந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே இன்னொரு ட்ரையாங்கிள் நாங்கள் ட்ரா பண்ணணும். ஸோ இது ரிப்பீட்டடாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ராக்டல்ஸ். ஒரே ஷேப்பு ரிப்பீட்டட் பேட்டர்னாக வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இதை தான் நம்ம ஃப்ராக்டல்னு சொல்கிறோம். செகண்ட் ஆக்டிவிட்டி பாருங்கள், யூஸிங் கிளே, மேட்ச் ஸ்டிக், பேப்பர் டு ஃபார்ம் ஃப்ராக்டல்ஸ் விச் யூ நோ. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃப்ராக்டலை நீங்கள் கிளே வச்சோ இல்லை மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சோ பேப்பர் வச்சோ நீங்கள் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ஈஸியான ஒன்று தான். ஸோ இந்த ஆக்டிவிட்டியை நீங்களே செய்யலாம். ஓகே சில்ட்ரன், யூனிட் 1 ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் பார்த்தோம், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ஃப்ராக்டல்ஸ் பார்த்தோம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.